சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 20. ஐயப்ப குருசாமி ஆக்கிட்டாரு, எல்லாத்தையும் இது பண்ண வச்சிட்டாரு. அடுத்தது நம்ம வீட்டுக்கு அவரு பூஜை பண்ண சொல்றாரு. பூஜை பண்ண உடனே எல்லார் வீட்டுக்கும் நான் பூஜை போடலாம், ஆனா நம்ம வீட்டுக்கு இன்னொரு சாமியை வச்சுதான் பூஜை போடணும். நான் பகவான் ஸ்ரீ ஐயப்பன், அந்த குரு பகவான், அந்த குரு தட்சிணாமூர்த்தி என் ஐயப்பன், நீ தாண்டா நம்ம வீட்டுக்கு பூஜை போடணும்னு அவன் சொல்றான். நீ எல்லா வீட்டுக்கும் பூஜை பண்ணா, ஆனா நம்ம வீட்டுக்கு நீ தான் போடணும், வேற ஒரு ஆள் வைக்க கூடாது. ஏன்னா சதா என்னை நீ என்ன நினைக்கிற, சதா நீ என்ன துதைக்கிற, உன்னை விட தூய மனதோடு என் சிஷ்ய என்ன ஆத்ம தானமா இந்த பரமாத்மா ஆசீர்வாதத்தோட நீயே நம்ம வீட்டில் பூஜை பண்ணட ஆசீர்வாதம் பண்ற. இல்லை எங்க நைனா வச்சுதான் நான் பூஜை பண்ணேன், எங்க அப்பா வச்சுதான் பூஜை பண்ணேன். ஆனா பகவான் ஐயப்பன் நீ உட்காந்து நீ தாண்டா பண்ணணும் என்னை அருள்பாலிக்கிறார். அதனால் ஒவ்வொரு வருடம் நம் வீட்டில் பூஜை நடக்கும் போது என்னை ஐயனின் சிஷியனாக உட்கார்ந்து பகவான் ஐயப்பனுக்கு பூஜை செய்கிறேன். பாருங்க பகவான் ஐயப்பன், அவன் பரமாத்மா பாருங்க, அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க. அவன் தன் பக்தனை சதா நினைக்கிறவங்களை சதா அவன் நினைவே சொல்றேன். 3 வேளையும் அவன் சரணத்தை சொல்றவங்களை அவன் என்னைக்குமே கைவிட்டதும் இல்லை, கைவிட போவதும் இல்லை. அவனை காக்கும் சூரியனாக அவங்களை ஜோதியாக காத்து நிற்கிறான் பகவான் ஐயப்பன். பாருங்க, முதல் வருஷம் 30 பேருக்கு 35 பேருக்கு அன்னதானம் பண்ணுச்சு. 2வது வருஷம் பூஜை பண்ணும்போது 45 பேருக்கு அன்னதானம் நடக்குது. பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் கையில காசு வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நான் எதையுமே நான் பண்ணதில்லை. கையில காசு இல்லாம தான் ஒவ்வொரு வருடம் பூஜை நடத்துவேன். அதை எங்கிருந்து வர வைத்து தருவான் பகவான் ஐயப்பன்? மகாலட்சுமியாக பணத்தை தன் பூஜைக்கு தேவையானது எல்லாத்தையுமே பகவான் ஐயப்பன் மகாலட்சுமியாக இருந்து இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு அதுமா சொல்றோம் பாருங்க. இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு அதுமா சொல்றோம் பாருங்க. அந்த பகவான் ஐயப்பன் மகாலட்சுமியாக இருந்து காத்து அந்த பூஜைக்கு தேவையான பணத்தையும் அந்த செல்வத்தையும் பகவான் ஐயப்பன் கொடுக்கின்றான். தன் பிள்ளையை ஒரு மனதாக அவனை கஷ்டப்பட விடாமல் அன்னத்திற்கு தேவையான அனைத்தையும் வரவழைத்து கொடுக்கிறான் அன்னதான பிரபு, அன்னபூரணியின் மகன் அன்னதான பிரபு. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை. எல்லாருக்கும் வரலட்சுமி நோன்பு விரத வாழ்த்துக்கள். சுவாமியே சரணமையப்பா. குருவே சரணம், குருவே சரணம். என் ஐயப்பனே சரணமையப்பா.